சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் என் காதல் பேரழகே. காதல் 26. மிக எளிமையான அந்த மண்டபத்தில் பூக்கள் அலங்காரத்தோடு வண்ண வண்ண விளக்குகளும் ஜொலித்துக் கொண்டிருந்தன. மேடையில் பெரியவர்கள் அமர்ந்து நிச்சய தட்டை மாற்றிக்கொண்ட பின் மாப்பிள்ளையான மித்துல் கிருஷ்ணா மேடைக்கு வந்து அனைவரையும் வணங்கி நின்றான். நிச்சயம் முடிந்த கையோடு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கொண்டு வந்த நிச்சய புடவையை மதுவுடன் சேர்ந்து சில உறவுக்கார பெண்கள் மணமக்கள் அறைக்கு சென்று எளிமையான ஒப்பனையிலும் தேவதையாக இருந்து சைந்தவியிடம் கொடுக்க வந்தனர். சென்டிமீட்டர் சிரிப்போடு சைந்தவியிடம் புடவையை கொடுத்தாள் மது. சைந்தவியோ மீட்டர் சிரிப்போடு அதை வாங்கிக் கொண்டாள். கட்டிவிடுங்க என்று ஒப்பனையாளர்களிடம் சொல்லிவிட்டு ஓரமாக நின்று கொண்டாள். அவளை ஓரக்கண்ணால் பார்த்தாள் சைந்தவி. மதுவோ யாருக்கோ வந்த விருந்தாக நின்றிருந்தாள். அழகு நிபுணர்களுக்கு துணையாக வந்தனாவும் ஜனனியும் அவர்களுக்கு உதவி செய்தனர். சைந்தவி நிச்சய புடவைக்கு மாறியிருந்தாள். அழகே வயிற்றெரிச்சல் படும் பேரழகு என ஜனனி சொல்ல மதுவிற்கு லேசாக சிரிப்பு வந்தது. தன் தம்பியை விட அழகு கம்மிதான் என்று அவளது எண்ணம் அவளை கண்டதும் ஆட்டம் கண்டது. அவனுக்கு நிகர் அழகு அவள் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் மதுவிற்கு மனமில்லை. அவளது அலங்காரம்தான் அவளை மித்தலுக்கு நிகராக காட்டுகிறது என்று மனதை சமாதானம் செய்து கொண்டாள். சைந்தவியை அழைத்துக் கொண்டு மேடைக்கு வந்தவள் அவளை அங்கே விட்டுவிட்டு மேடையிலிருந்து இறங்கி வந்தாள். தாய் மாமனிடம் மாலை வாங்கிக் கொண்டு மணமகன் பக்கத்தில் சென்று நின்றாள் சைந்தவி. இருவரும் சேர்ந்து அனைவருக்கும் வணக்கம் வைத்தனர். பின் வரிசையாக வந்த பெரியவர்களின் காலில் விழுவதுமாக ஆசிர்வாதம் வாங்குவதுமாக நேரம் சென்றது. சிலர் பரிசு கொடுத்து போட்டோ எடுத்துக்கொண்டு போனார்கள். இப்படியாகவே ஆட்கள் வந்து வந்து போக ஒருவரையொருவர் ரசித்து மயங்கியதை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள நேரம் அமையவில்லை. கூட்டம் குறைய அனைவரையும் சாப்பிட செல்லும் நேரம்தான் இவர்களுக்கு தனிமை கிடைத்தது. இருவரையும் தனியாக நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க முடிவு செய்திருக்க வதனா அவள் முகத்தில் இருக்கும் சந்தனத்தை சரி செய்தபடி, சைந்து, நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, எங்களை டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இதை நாங்க சொல்லிதான் தீருவோம் என்று அவர்கள் அடம் பிடிக்க, என்னடி அது என்று ஆர்வமாக கேட்டாள் சைந்தவி. அது மாம்ஸ் ரொம்ப அழகா இருக்காருடி, பேசாம உன்னை ரூம்ல அடைச்சு வச்சுட்டு எங்க 2 பேர்ல யாருன்னு டாஸ் போட்டு அவர் கட்டிக்க போறோம் என இழுத்து இழுத்து கேட்ட அவளது கோபத்தை எண்ணெய் ஊற்றி திரையிட்டு ஏத்திவிட அதிலே மேலும் எண்ணெய் ஊற்றும் விதமாக மித்தலும், எனக்கும் ஓகேதான், டாஸ் போடலாம் என்று ஆஜரானான். அவ்வாறு நுழைந்தவனை தன் முறைப்பால் தள்ளி நிறுத்தினாள் சைந்தவி. அவனும் தோளை குலுக்கிவிட்டு தள்ளி நின்று அவர்கள் பேசுவதை சிரிப்புடன் கேட்டான். ஹே, மாம்ஸ் ஒத்துக்கிட்டாரு. நீ கொஞ்சம் விலகி நின்னா முதல்ல படப்பிடிப்பில் இருந்து ஆரம்பிப்போம், கொஞ்சம் தள்ளி நில்ல என்று ஜனனி இடத்தை காட்டி சொல்ல மித்துலால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சைந்தவி நிதானமாகவும் அதே நேரம் முறைப்போடும், டாஸ் போடுறதுக்கு முதல்ல 2 பேர் தலையில கல்ல தூக்கி போட போறான். அன்னைக்கு என்ன சொன்ன? மாம்ஸ் கேம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒழுங்கா அண்ணன் சொல்லுங்கன்னு சொன்னேனா இல்லையா என்று சிரித்து கொண்டே பல்லை கடித்து காலியாக அவதாரம் எடுத்திருந்தாள் சைந்தவி. அவளது கோபத்தை எதிர்பார்த்த 3 ஜீவராசிகளும் உதட்டை மடித்து தன் சிரிப்பை அடக்க முயன்று நாடகத்தை தொடர்ந்தனர். ஹே, எப்படியே ஒரு ஹேண்ட்ஸமானவரை அண்ணான்னு கூப்பிடணும், மனச தேத்திக்க. நீ அவரை அண்ணான்னு கூப்பிட்டினாதான் உங்களுக்கு சுமாரான புருஷன் அமையணும்னு நான் உங்களுக்காக வேண்டிப்பேன். இல்லனா கருப்பா கலையில்லாத புருஷன்தான் கிடைப்பான் என்னோட சாபத்தால. பாத்துக்கங்க, ஒழுக்கமா 2 பேரும் இங்கிருந்து நடைய கட்டுறீங்களா என்றவளை வாய்ப்பிழந்து பார்த்தனர் இருவரும். ஆத்தாடி, உன்கிட்ட விளையாண்டதுக்கு இப்படி ஒரு சாபமா எங்களுக்கு? போதும்டிமா, அண்ணனை பாத்துக்க என்று அங்கிருந்து செல்ல, அது என்று மிதப்பாக புருவம் உயர்த்தியவள் மித்துலிடம் திரும்பி, உங்களுக்கு ஓகேவாவா? டாஸ் போடலாமாவா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி. சும்மா பேச்சுக்கு கூட உங்களை உரிமையா மாம்ஸ் கேம்ஸ் அவளுக சொல்லவே கூடாது. நீங்க எனக்கு மட்டும்தான். இந்த கூட்டணி அமைச்சு என்னை கடுப்பேத்தி பாக்குற வேலையெல்லாம் பாத்தீங்க, அப்புறம் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் பாவ பார்க்க மாட்டேன், பாத்துக்கங்க என்று மிரட்ட கடைசி வாக்கியத்தை கேட்டு புருவம் சுருங்க யோசித்தவனுக்கு தாமதமாக புலப்பட, அடி பாவி என்று வாயில் கை வைத்து அதிர்ச்சியானவன், சரியான கேடிடினி, அடிமடியில கை வைக்கிற. ஆனா பாருங்க மேடம், நீங்க தான் என்கிட்ட மயங்கி கிடக்குறீங்க. அதனால யார் மடியில யார் விழுந்து கிடப்பாங்கன்னு தான் பாப்பமே, யார் வந்து யார கெஞ்சல விடுறாங்கன்னு பாப்போம் என்று இவனும் சவால் விட, பார்க்கலாம் என்றால் இவளும். ஆனால் அடுத்த கணமே இருவரும் சிரித்து விட்டனர். முதல் வரிசையில் நாற்காலியில் அமர்ந்து தம்பியின் சிரிப்பை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் மது.
அவளுக்கு ஒரு பக்கம் திருப்தி என்றாலும் மறுபக்கம் அதற்கு சைந்தவிதான் காரணம் என்னும் போதே ஏனோ பற்றி கொண்டு வந்தது. இன்னமும் அவளால் சைந்தவியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன் சைந்தவி, வேற பொண்ணே இல்லையா என்றுதான் அடிக்கடி அவளுக்குள் இந்த கேள்வி எழும்பதான் செய்கிறது. ஆனாலும் அவளது மனசாட்சி மித்துலின் சந்தோஷம் அவள் என சுட்டிக்காட்டும் போதெல்லாம் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வேறு பெண் என்றாலும் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று தன் தம்பி சாதாரணமான ஆண் என்றே நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மித்துலின் இந்த சிரிப்புக்கும் காரணம் சைந்தவி ஒருவளே என்று பின்னால் இவள் முழுமையாக அறிவாள் மது. அதற்கும் காலம் அவளுக்கு பாடம் வைத்திருக்கும் அல்லவா? தனியாக யோசனையில் அமர்ந்திருந்த மதுவைக் கண்டான் வசீகரன். அன்று காஃபி ஷாப்பில் பார்த்தது. அதன் பின் பார்க்க வாய்க்கவில்லை. ஓய்வாக வந்து அமர வந்தவன் அவளைக் கண்டதும் அவள் அருகே ஹாய் மது என்று வந்து அமர்ந்தான். அவன் வந்ததும் அவளது யோசனைகள் எல்லாம் கைவிடப்பட்டு அவனுடன் பேச ஆரம்பித்தாள். ஹாய் வசி, பயங்கர பிஸியோ? ஆளே பார்க்க முடியல. பின்ன தங்கச்சிக்கு கல்யாணம்னா சும்மாவா? அப்பாக்கு அடுத்து நான் தானே பார்க்கணும் என்றவன். என்ன சொல்றீங்க மேடம், நீங்களும் ரொம்ப பிஸி தான்ல. சைந்துக்கு புடவை எடுக்க கூட நீ வரலையே, அப்படி என்ன வேலை உனக்கு என்று கேட்டான். சைந்தவிக்கு அன்று பரீட்சை என்பதால் அவளால் வர முடியவில்லை. அன்று மிக முக்கிய நாள் என்பதால் அன்றே திருமணப்பட்டு சேலையும் தாலியையும் எடுக்க முடிவு செய்தவர்கள் சைந்தவியை அழைக்கவில்லை. பரீட்சை எழுதினாலும் மனம் முழுதும் மித்துலுடன் சேர்ந்து ஆடையை எடுக்க முடியாமல் போன வருத்தம்தான் இருந்தது. மதுவும் வரவில்லை. எவ்வளவு கெஞ்சியும் வரமாட்டேன் என்று விட்டாள். அமுதாவும் சக்திவேலும் கேட்டதற்கு சமாளித்து விட்டனர் ஜோதி மூர்த்தி தம்பதியினர். மித்தல் உடன் வந்திருந்தான். சைந்தவி கட்டளை இணங்கவே அவர்களுடன் சென்றான். ஜோதியின் தங்கையும் தம்பி மனைவியும் அவர்களுடன் சேர்ந்து வந்திருந்தனர். சைந்தவிக்கு பிடித்தபடி நிச்சயம் மற்றும் கல்யாண புடவை எடுத்தனர். பின் மற்றவர்களுக்கு ஆடையை எடுத்தனர். முதலில் வசியை கண்ட ஜோதி மூர்த்தி மித்துல் அதிர்ச்சி அடைந்தனர். சக்திவேல்தான் அவனை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அதிர்ச்சியை மறைத்து அவனுடன் இயல்பாக பேசினார்கள். மித்துல் அவனிடம், நீங்க வசி மதுவோட ஃப்ரெண்ட் தானே என்றான். எஸ், என்னை என்னமோ ஞாபகம் வச்சிருக்கீங்களே ஆச்சரியமாக வசி கேட்க, உங்களை மறக்க முடியுமா என்று மனதிற்கு நினைத்தவன் அவனோடு சகஜமாக பேசினான். அன்றைய நாள் நன்றாக சென்றது. அதை நினைத்துதான் கேட்டான். இல்லப்பா, தவிர்க்க முடியாத மீட்டிங் என்று சமாளித்தாள். ஹே மது, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உன் ஹஸ்பண்ட் பார்க்கவே முடியல? மனுஷனை காணமே, எங்க போயிருக்காரு மாப்பிள்ளையோட கூட நிக்காம என கேட்கவும், வசி என்று அழுத்தமாக அழைத்தவள், எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு, நாங்க பிரிஞ்சிட்டோம். நானும் கீர்த்தியும் அம்மா வீட்ல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க போறான் என்று தயக்கத்துடன் சொல்லி இருக்க, அதிர்ச்சியின் பிடியில் இருந்த வசி நிதானத்திற்கு வந்தான். எதனால டிவோர்ஸ் பண்ணீங்க அவன் கேட்க, இவள் சொல்லத் தயங்க சரியாக அவர்களது தேவதைகள் அவர்களிடம் ஓடி வந்தார்கள். கீர்த்தி, ஆராதனா இருவரும் ஒன்று போல ஃப்ராக் அணிந்திருந்தனர். இருவரும் இரட்டை சகோதரிகளைப் போல இருந்தனர். வாவ், என் செல்ல குட்டிஸ் ரெண்டும் ஏஞ்சல் போல இருக்கீங்க. ஒரு செல்ஃபி எடுப்போமா என்று இருவரையும் மடியில் அமர்த்தி கொண்டு செல்ஃபி எடுத்தான். அதில் மது தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள். என்ன மது, நீ வா என்று அழைத்தான். அவளுக்கு சங்கடமாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் முன்னே வர நால்வருமாக ஒரே குடும்பத்தைப் போல எடுத்துக்கொண்டனர். இதை மேடையிலிருந்த சைந்தவியும் பார்த்து விட்டாள். ஆனால் யோசனையோடு வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். அவர்கள் விலகிய நேரம் வசி என்று அவனுடன் வேலை செய்த பெண்மணி அவன் அருகே வந்து, ஹே வசி, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? உன்னை தனியா பாக்குறத விட குடும்பமா பாக்குறப்ப எவ்வளவு நிறைவா இருக்கு. ஹாப்பி ஃபார் யூ மேன் என்று தோளை தட்டியவர் அவனை மேலும் பேச விடாமல், எனக்கு இன்னொரு ரிசப்ஷன் இருக்குடா, நானும் உன் மாமனும் போகணும். இன்னொரு நாள் நிதானமா உன் கூடவும் உன் பொண்டாட்டி கூடவும் உட்காந்து பேசுறேன். பாய்டா, பாய்மா என்று அவர் சென்றுவிட, ஓஹ் என இதழ் குவித்து ஊதிவிட்டு திரும்பி மதுவிடம் இறைஞ்சும் பார்வை பார்த்தவன், அவங்க சரியான அவசர கொடுக்க மது. நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்களா முடிவெடுத்து படபடன்னு வெடிச்சிட்டு போயிடுவாங்க. நிதானம் கொஞ்சமும் இல்ல அவங்க கிட்ட. பாவம் மாமா ரொம்ப புலம்புவார். சாரி, நான் ஏதோ மறுத்து பேசலன்னு தப்பா எடுத்துக்காத மது. அவங்க அப்படிதான், எதிரா நிக்கிற மனுஷனை பேசவே விடமாட்டாங்க என அவன் விளக்கம் கொடுக்க, இட்ஸ் ஓகே என்றாள். ஆனால் மனதிற்கு ஏதோ போல இருந்தது. அவளுக்கு மேலும் சங்கடம் தராமல் இருக்க அவனும் அங்கே நிற்காமல் வேலை பார்க்க சென்று விட்டான். வந்த விருந்தினர்கள் அனைவரும் சென்றுவிட மணமக்கள் இருவரையும் வைத்து மாறி மாறி நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். அவர்களும் காதலாக பார்த்தபடி நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். அதன் பிறகு குடும்பமாக நின்று புகைப்படம் எடுத்த பின்பே அனைவரும் உணவருந்து சென்றிருந்தனர்.
வழக்கமாக நண்பர்களின் கேலியில் சிக்கி இருவரும் ஒரு வழியாகி விட்டனர். மறுநாள் திருமணம் அதிகாலை எழ வேண்டும் என்பதால் அனைவரும் சீக்கிரமாக உறங்க சென்றனர். பல கனவுகளோடு காலை விடியலுக்காக தூக்கமின்றி 4 விழிகள் கொட்ட கொட்ட விழித்திருக்க, நாளை இரவு எண்ணுகையில் இரு இதயங்கள் படபடவென அடித்துக் கொண்டன. அனைவரும் உறங்கிப் போனாலும் மணமக்களான மித்துலும் சைந்தவியும் உதட்டில் தவழும் புன்னகையுடன் கண்களை மூடி கிடந்தனர். கண்களை மூடினாலே கலர் கலர் கனவுகளாக வந்தன. அக்கனவுகளோடு அவ்விரவை கழித்தனர் மணமக்கள் இருவரும். காதல் 27. அதிகாலையிலேயே பரபரவென ஏங்கிக் கொண்டிருந்தது அந்த மண்டபம். வெளியே ஆட்கள் மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். அறைக்குள் மணப்பெண்ணை அலங்கரிக்க ஆரம்பித்திருந்தனர். 7 மணியிலிருந்து 9 மணி வரைத்தான் நல்ல நேரம் என்பதால் 4 மணி அளவிலே ஆட்கள் எழுந்து வேலை பார்க்க துவங்கிவிட்டனர். மேடையில் அமர்ந்திருந்த ஐயரும் தனக்கு தேவையானவற்றைக் கேட்டு குடும்பத்து ஆட்களை வேலை ஏவிக் கொண்டிருந்தார். மது, ஜோதி, அமுதா என மூவருமாக அவருக்கு வேண்டியதை செய்து கொண்டிருந்தனர். முதலில் இதையெல்லாம் செய்ய தயங்கிய மதுவை அன்பாக இழுத்துக்கொண்டு உரிமையாக பார்க்க சொன்னார் அமுதா. அவளும் அவரிடம் எந்தவித முகசுளிப்பையும் காட்டாது அவர் சொல்ல சொல்ல புன்னகையுடன் அனைத்தையும் செய்தாள். ஒதுங்கி போவாளோ என்று மகளை நினைத்து ஜோதி கவலை கொள்ள, அமுதா அவரது கவலையை பொக்கி இருந்தார். ஜோதி அவரிடம் மனதார மனதிற்குள் நன்றி உகுத்தார். ஒரு பக்கம் இந்த வேலைகள் எல்லாம் நடக்க, சமையல் வேலைகள் சரியாக நடக்கிறதா என்று மூர்த்தி, சக்திவேல், வசீகரனும் பார்த்து கொண்டனர். வேலைகளை பிரித்தபடி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தனர். குமுதா சைந்தவிக்கு துணையாக அறைக்குள்ளேயே இருந்து கொண்டார். கீர்த்தியும் ஆராதனாவும் எழுந்து வர அவர்கள் இருவரையும் குளிக்க வைத்து ஒரு சேர ஆடைகளை அணிய வைத்து கிளப்பி விட்டார் குமுதா. அவரும் பாகுபாடெல்லாம் பார்க்கவில்லை. இரண்டும் பேத்திகளென கீர்த்தியையும் ஆராதனவையும் ஒன்று போல அலங்கரித்தார். அதே நேரம் கீர்த்தியை எழுப்பி தயார் செய்ய வந்த மதுவும் குமுதா தன் மகளை கவனித்துக் கொள்வதையும் அலங்கரிப்பதையும் ஆச்சரியமாக பார்த்தாள். சுயநலமில்லாத குடும்பமாகத்தான் தெரிந்தது சைந்தவியின் குடும்பம். ஆனால் இந்த சைந்தவியை மட்டுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இருவருக்கும் நடந்த மோதலே காரணமாக இருக்கலாம். அவளை மட்டும் ஏற்றுக்கொள்ள மனம் முரண்டு பிடித்தது. சைந்தவியை பார்த்து பார்த்து அலங்கரித்திருந்தனர் அழகு கலை நிபுணர்கள். அவளது இரு தோழிகளும் வந்து சேர கலாட்டாக்கு பஞ்சமில்லாமல் போனது. ஜோதிதான் கீர்த்தியை அழைத்துக் கொண்டு சாப்பிட்டு வா என்றார். அவளும் கீர்த்தியோட ஆராதனாவையும் சேர்த்து அழைத்து கொண்டு பந்தி நடக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கே மூவரும் வேலை செய்வதை பார்த்தாள். முதலில் மதுவைக் கண்டு சக்திவேல் அங்கேயே தயங்கி நின்றவளை அமர வைத்து இலை போட்டு அவரே பரிமாறினார். கீர்த்தி ஆராதனாவிற்கு நடுவே அமர்ந்து இருவரையும் சாப்பிட சொல்லி தானும் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டாள். அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார். கையில் தட்டுடன் வகையான உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் வசி. அவளும் சாப்பிட்டுக் கொண்டு அவனிடம் வினவினாள். யாருக்கு வசி எடுத்துட்டு போற? பாப்பாக்கு மது என்றான் வேலையில் கண்ணை பதித்தபடி. பாப்பாதான் சாப்பிடுறாளே, நீ அந்த பாப்பாக்கு கொண்டு போற? நான் சைந்தவி பாப்பாக்கு கொண்டு போற மது. அவ வெறும் வயித்தோட மணமேடையில உட்கார வேண்டாமேன்னு கொஞ்சமா சாப்பிடட்டும்னு எடுத்துட்டு போறேன். உனக்கு என்ன வேணுமோ அப்பாட்ட கேளு மது. நல்லா சாப்பிட தோ வரேன் என்று சென்று விட உதட்டை பிதிக்கியவள் தோளை குலுக்கிவிட்டு சாப்பிட்டாள். தட்டுடன் அறைக்கு வந்திருந்த வசியை கண்டதும் கனிந்து போனது சைந்தவிக்கு. பாப்பா வாயத்தர என்றதும் ஆவென வாயை திறக்க சுட சுட இருக்கும் உணவை ஊதி ஊதி ஊட்டிவிட இவளுக்கு கண்கள் கலங்கி போனது. அண்ணா என்றால் கலங்கிய கண்களோடு. அழாத பாப்பா என்றவன் ஒரு கையில் தட்டை வைத்துக்கொண்டு கலங்கிய கண்களை துடைத்து விட்டவனின் கண்களும் கலங்கியிருந்தன. குமுதாவிற்கும் மகள் தங்களை பிரிந்து போகின்ற வழி அவராலும் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. மூவருமாக கலங்கி நிற்க உள்ளே வந்த அமுதாவும் அவர்களோடு இணைந்து கொண்டார். ஒவ்வொருவராக ஒவ்வொரு வாயாக அவளுக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருந்தனர். கீர்த்தி ஆராதனாவை அழைத்து கொண்டு அறைக்குள் நுழைய வந்த மது இந்த காட்சியை பார்த்தாள். சைந்தவியை பிடிக்காமல் போனாலும் அவளது கலங்கிய கண்களும் அதன் காரணமும் அவளுக்கு புரியத்தான் செய்தது. மனம் கனத்துப் போனது. அவளும் அனுபவித்த வேதனை அல்லவா? மண்ணோடு கலந்து போன வேரை பிடுங்கி வேறொரு இடத்தில் நட்டு வைத்தது போலொரு வழிதான் இதுவும். 20 வருடங்களாக அம்மா, அப்பா, அண்ணன் என உறவுகளிடம் வளர்ந்து பின் அவளை மட்டும் பிரித்து மாமனார், புருஷன், மாமியார், நாத்தனார் உறவுகளோடு இணைந்தும் இணைய முடியாமலும் மீதி வாழ்க்கையை கழிப்பது பெண்களின் சாபக்கேடு. அண்ணா, அப்பா என ஏக்கமாக பெண் அவள் கேட்க வேகமாக சென்று சக்திவேலை அழைத்து வந்தான் வசி. என்ன என்று சாதாரணமாக உள்ளே வந்தவர் மகளின் கண்ணீரை கண்டதும் சட்டென உருகிவிட்டார். விரைப்பாக இருந்த மனிதரும்
மகளின் அழுகையை கண்டதும் தளர்ந்து விட்டார். அப்பா என அவரை அணைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். மகளின் முதுகை வருடிவிட்டு தேற்றினாலும் சிறு குழந்தை போல மகளோடு அழுதார். ஒரே பெண்ணல்லவா? சரியாக மதுவிற்கு அழைத்த மித்தலும், என்ன செய்யறக்கா என்று கேட்க, அவளோ சிரிப்புடன், பாசமலர் அபியும் நானும் படம் பார்த்துட்டு இருக்கேன்டா கிருஷ்ணா என்றாள். அவனும் புரியாமல் என்ன என்று வினவ, இரு என்றவள் அவர்களின் பாச போராட்டத்தை வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாள். வீடியோவில் சைந்தவி உதட்டை பிதுக்கி சிறு குழந்தை போல அழுவதும் வசியும் சக்திவேலும் மாறி மாறி அவளை அணைத்து தேற்றுவதைக் கண்டு இவனுக்கு மூரலே வந்தது. அச்சோ, சின்ன குழந்தை அழுகுதே என நினைத்து சிரித்தவன், இவள குழந்தை சொல்றதுல தப்பே இல்ல, ரொம்ப கியூட்டி பொண்டாட்டி நீ என மனதார சொல்லிக்கொண்டு அவர்கள் பாச போராட்டத்தை கனிவோடு பார்த்தான். அழகாய் அழுதவளுக்கு அன்பான பறக்க முத்தம் இங்கிருந்து வேறு. அழாதடிச்செல்லாம், உனக்கு இனி முழுக்க முழுக்க நான் தான். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேண்டி என் செல்ல தவிக்குட்டி என்று அலைபேசி வழியே கொஞ்சியும் கொண்டான். நேரம் விரைய ஐயர் மணமக்களை அழைக்க இருவரும் ஒரு சேர வந்தமர்ந்தனர். வெட்கத்துடன் அவனை பாராமல் அமர்ந்திருந்தாள் சைந்தவி. அவனோ குனிந்து அவள் காதுக்குள், ஓவரா வெக்கப்படுறீங்க மேடம், உங்களுக்கு செட் ஆகலையே என வம்பிழுக்க, தெரியும், ஆனாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொம்பளை வேஷம் போட்டுதானே ஆகணும் என பதில் தந்து கண்ணடிக்க, அடி பாவி என வாயை பிளந்தான். எப்படி இருக்க என கேட்டாள். ஓகே என்றான். ஓகேதானா? 10,000 கொடுத்து ஆள் வர வச்சு மேக்கப் போட்டிருக்க, வெறும் ஓகேதானா என முகம் சுருங்க கேட்டாள். நீ லட்சமே கொடுத்த மேக்கப் போட்டாலும் எனக்கு ஓகேதான் என்றான். ஏன்? ஏன்னா என் தம்பிக்குட்டியோட இயற்கை அழகை விட காஸ்ட்லியான செயற்கை அழகு கம்மிதான் என்றவனை விழி வெறித்து ஆச்சரியமாக பார்த்தவள் குனிந்து, ஓவரா இருக்கு உங்க பிக்கப் லைன். உன் மேக்கப் விட ஓவர் இல்ல எனவும் அவளோ உதட்டை சுளித்துவிட்டு திரும்பிக் கொள்ள இவனுக்கு சிரிப்பு வந்தது. பின் ஐயர் சொன்ன மந்திரங்களை எல்லாம் இருவரும் சேர்த்து சொல்ல இதர சடங்குகள் முடிய ஐயர் கையில் கொடுத்த மங்கள நாணை சைந்தவியின் கழுத்தில் கட்டி அவளை தனது சரிபாதி என ஆக்கிக் கொண்டான். கண்கள் கலங்கி போக தாளியிலும் நெற்றியிலும் குங்குமம் வைத்தவன் தனது முதல் அச்சாரத்தை அவள் நெற்றியில் பதிக்க அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள். ஜோதியும் மூர்த்தி உதட்டில் புன்னகையும் கண்களில் கண்ணீருமாக தன் மகனின் திருமணத்தை பார்த்தனர். சக்திவேல் அமுதா இருவரும் மகளை அவளுக்கு பிடித்த இடத்தில் சேர்த்ததை நினைத்து மகிழ்ந்தார்கள். காதலோடு இருவர் ஒன்று சேர்ந்ததை பெருமிதத்தோடு பார்த்து ரசித்தனர். மதுவும் கூட தம்பியின் கண்களில் காதலை கண்ணில் கண்டபின் அவள் மனதிற்குள் இருந்த கசப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு மனதார இருவரும் பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். நாத்தனார் முடிச்ச அவள்தான் போட்டாள். எந்த வெறுப்பும் இல்லாமல் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர். பின் திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்தி பரிசு கொடுத்துவிட்டு சாப்பிட்டு சென்றனர். அவன் வேலை செய்த பழைய கல்லூரியிலிருந்து ஆசிரியர்கள் வந்து வாழ்த்திவிட்டு சென்றனர். தர்மராஜ் குடும்பத்துடன் வந்து வாழ்த்து சொல்ல அவரை அறிமுகம் செய்த கையோடு காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டான். மதியம் வரை அங்கே இருந்துவிட்டு மாலை தொடங்கும் வேளையில் நல்ல நேரம் பார்த்து முதலில் பெண் வீட்டிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து மீண்டும் மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்தனர். இருவரும் ஒரு சேர வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தனர். விலக்கேற்றி இருவருமாக கடவுளை வணங்கிவிட்டு கூடத்தில் அமர பாலம் பழமும் தந்து சாப்பிட வைத்தனர். அங்கே இரவு விருந்து தயாராகிக் கொண்டிருந்தது. சொந்தங்களை வரிசையாக அமர வைத்து சாப்பிட வைத்தனர். பின் மணமக்களையும் அமர வைத்து சாப்பிட வைத்தனர். இருவருமாக கை கழுவி செல்ல மித்துல் அலைபேசியில் அழைப்பு வந்ததும் தனியாக பேச சென்றான். கடைசியாக கை கழுவ வந்த சைந்தவியை அழைத்து வந்த மது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். என்ன அண்ணி என்றாள் உரிமையாக. ஏனோ அண்ணி என்றதில் தடுமாறினாலும் அவள் சொல்ல வந்ததை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவோடுதான் அவள் முன்னே நிற்கிறாள். அப்புறம் கல்யாணம் பொண்ண, நீ நினைச்சது நடந்துருச்சு, இனியும் நடக்கப் போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என நக்கலாக ஒலித்தன மதுவின் வார்த்தைகள். அண்ணி என சைந்தவி புரியாமல் அழைத்திருக்க, அண்ணி உன் வாயால கேட்கணும்னு என் தலையெழுத்து எழுதியிருக்க பாரு. என்ன பண்றது, என் தம்பிக்கு நீதானு எழுதியிருக்க, அவன் தலையெழுத்து என்னன்னு சொல்ல என சலித்து கொள்ள அவளின் இப்பேச்சை எதிர்பாராத அவளின் கண்கள் சட்டென குலம் கட்டின. இனி இந்த அழுகையும் ஒரு ஆயுதமா வச்சு என் தம்பிய கைக்குள்ள போட போற. அவனை உன் கைவசம் வச்சுக்கலான்னு மட்டும் நினைக்காத. அவன் என் தம்பி, உனக்கு மயங்கி போய் உன் பின்னால வருவான்னு நினைச்சிடாத. அவனுக்கு நான் தான் முதல்ல, அப்புறம்தான் நீ. அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிடாத.
ஒரு நாளும் முடியாது என்று சைந்தவியிடம் ஏளனமாக பேசினாள் மது. கண்ணீருடன் அவளை பார்த்திருந்தாள் சைந்தவி. மது சொல்ல வருவதும் அதுதான். எங்கே தம்பியை மயக்கி தனியாக அழைத்து சென்று விடுவாளோ, தனது உரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தான், தவிப்புதான் மதுவை அவளிடம் பேச வைத்தது. முதலிலே சொல்லி வைக்கணும் என்ற ரீதியில் சைந்தவியிடம் அவ்வாறு பேசியிருந்தாள். கண்களை துடைத்துக்கொண்டே சைந்தவி, சோ உங்க பயம் இதுதான்ல, அதனால எச்சரிக்கை பண்ண வந்திருக்கீங்க என்று சரியாக சொன்னாள். முதலில் தடுமாறினாலும், எனக்கு என்ன பயம், நான் ஏன் பயப்படணும் என்று திணறினாள். உங்க தம்பி மேல நம்பிக்கை இல்ல, அதான் பயம் என்று அசட்டையாக சொல்ல இவளுக்கு கோபம் வந்து, ஏய் என்ன பேசுற? என் தம்பி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவனை நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. அவன் என்ன ஒரு காலம் விட்டு தர மாட்டான். எப்பவும் அவனுக்கு நான் தான் ஒசத்தி என்று பெருமிதமாக சொல்ல, அப்ப ஏன் என்ன தனியா அழைச்சிட்டு வந்து மிரட்டுறீங்க? உங்களுக்கு தான் உங்க தம்பி மேல நம்பிக்கையா இருக்கேன் என்று இழுக்க பதிலின்றி போனாள் மது. சிரித்துக்கொண்டே, அதே நம்பிக்கையை என் மேல கொஞ்சம் வைங்க. இவ குடும்பத்தை பிரிக்க வந்தவ இல்ல, நம்ம குடும்பத்துல இவ வாழ வந்தவன்னு நினைங்க. என்ன எதிரியாவோ வில்லியாவோ பாக்காதீங்க. அதுக்கெல்லாம் நான் வர்த்தல. என்ன உங்க தோழியா குட்டி தங்கையா பாருங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன கொடுமை செய்ய மாட்டீங்கன்னு. உங்களால அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க அனுபவிச்ச வழிய எனக்கு தரமாட்டீங்க. நான் நம்புறேன். உங்கள நான் நம்புறேன். நம்ம தோழிகள் போல இருக்கலாமே என்றாள் முகம் முழுக்க புன்னகையுடன். வார்த்தைகளின்றி நின்றாள் மது. மீண்டும் அவளிடம், நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாம பயமில்லாம நிம்மதியா இருங்க அண்ணி. உங்க பாசமலர் அக்கா தம்பிக்கு நடுவுல நான் வரவே மாட்டேன். நீங்களாச்சு உங்க தம்பியாச்சுன்னு இருந்துக்குவேன். என்ன பத்தி தப்பா எதுவும் நினைச்சு குழப்பிக்காம சந்தோஷமா போய் தூங்குங்க அண்ணி. குட் நைட் என்று கடந்து செல்ல சிலை போல நின்று விட்டாள் மது. அறைக்குள் நுழைந்தவுடன் காற்று புகாதபடி இறுக்கமாக அவளை அணைக்க தடுமாறி போனாள் சிறு பெண்ணவள். காதல் 28. கண்களை கசக்கிக் கொண்டு சிறு பிள்ளை போல உதட்டை பிதுக்கி சக்திவேலின் நெஞ்சில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் சைந்தவி. அவளை சமாதானம் செய்தாலும் அவரது கண்களும் கலங்கித்தான் போயிருந்தன. அமுதா, குமுதா, வசீகரன், ஆராதனா என அனைவரும் அவளை சுற்றி நின்று அழுதிருந்தனர். வசி, என்ன நீ அழுதுட்டு இருக்க என மது அவனிடம் கேட்டிட, எங்க வீட்டுக்கே செல்ல முடியாவ. எனக்கு சைந்தவி இன்னொரு மக. வீட்ல எல்லார்கிட்டையும் பேசி வம்பிழுத்து சிரிக்க வச்சுட்டே இருப்பா. வீடே கலகலப்பா இருக்கும். சனிக்கிழமை அவ காலேஜ் போனாலே எங்களுக்கெல்லாம் எதுவுமே ஓடாது. எப்போ வருவான்னு தவிச்சிட்டு இருப்போம். ஆனா இனி அவங்க இருக்க போறதில்லன்னு நினைக்கவே பயமா இருக்கு மது. என்னால என் அழுகையை கட்டுப்படுத்த முடியலடி. மது, ப்ளீஸ் என் தங்கச்சிய பாத்துக்க. சின்ன பொண்ணு, வாய் தொடக்கா எதுவும் பேசுனா எடுத்து சொல்லி புரிய வை. புரிஞ்சுப்பா. நீ இருக்கிற தைரியத்துல தான் நிம்மதியா போற. பாத்துக்க மது என அவளது கைகளை பிடித்து கெஞ்சி கேட்டான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆனது. குற்ற உணர்வு சிறிதாய் அவளுள் முளைத்தது. ஃபீல் பண்ணாத வசி, அவ இன்னையிலிருந்து எங்க வீட்டு பொண்ணு. நாங்க நல்லா பாத்துப்போம். நீ ஸ்பெஷலா எதுவும் சொல்லணும்னு இல்லடா என்று தன் வீட்டை விட்டு கொடுக்க கூடாதென்ற எண்ணத்தில் அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். தேங்க்ஸ் மது. அவளும் ரம்யாவும் ரொம்ப க்ளோஸ். ரெண்டும் சேர்ந்தா வீட்டை ரெண்டாக்கிடுங்க. என்னை விட ரம்யாவுக்கு சைந்தவி மேல கொள்ள இஷ்டம். நாங்க 2 பேரும் அவளை எங்க பொண்ணாதான் பார்த்தோம். ரம்யாவோட இழப்பு என்னை விட அவளால தான் தாங்கிக்க முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டா என்று அமைதியாக பெருமூச்சை விட்டவன், சாரி, ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் என்றான். நீயும் சைந்தவும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற மது எனவும் மதுவிற்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. நானும் அவளுமா எலியும் புனியுமால இருக்கோம். என்னையும் தண்ணீருமா இருப்போமே தவிர நீ நினைக்கிற மாதிரி வாய்ப்பே இல்ல வசி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் வெளியே அவனிடம் சரி என்று சிரித்து வைத்தாள். அமுதா குமுதா அறிவுரை சொல்ல சிறு குழந்தை போல தலையாட்டி கேட்டாள். சக்திவேலிடம் சிறு குழந்தை போல அண்டி இருந்தாள். வசியிடம் செல்லம் கொஞ்சினாள். ஆறு அவளது கழுத்தை பிடித்துக் கொண்டு வர மறுத்தாள். ஆறுவிற்கு முத்தம் கொடுத்து வசியிடம் கொடுத்தவள், பாத்துக்கண்ணா, இனி நீதான் இவளுக்கு எல்லாம் என்றாள். தலையசைத்தான். கால்கள் எதுவும் நகரவில்லை. பாச போராட்டம் நீடிக்க ஏனோ ஜோதியின் கண்கள் கலங்கி போயின. மித்தலுக்கு எப்போதடா தன் மனைவியை தன்னிடம் ஒப்படைப்பார்கள் என்று இருந்தது. மாப்ள என்று அவன் கைகளில் சைந்தவையை ஒப்படைத்துவிட்டு கண்கள் கலங்கினார் சக்திவேல். மாமா, ஏன் தவி இன்னும் சின்ன குழந்தையா இருக்கான்னு இப்போதான் புரியுது என்றதும் அவனை புரியாமல் பார்த்தார் சக்திவேல். நீங்களே அப்படித்தானே இருக்கீங்க, அப்ப அவளும் அப்படித்தானே இருப்பா எனவும் அவர் சிரித்து விட்டார். இது வரைக்கும் உங்க கூட்டுக்குள்ள இருந்தவ
இனி முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமா என் கூட்டுல வாழப்போறா. உங்களை விட ஒரு மடங்காவது அதிகமா நான் பாத்துக்க முயற்சி பண்ணுவேன் மாமா. கண்டிப்பா நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். தவி குட்டி என் உயிர். பத்திரமா பாத்துப்ப மாமா என்றிட சக்திவேலும் வசியும் அவனை அணைத்துக் கொண்டனர். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு அவர்கள் கிளம்பிட அவர்களது கார் கண்ணிலிருந்து மறையும் வரை அங்கே நின்றிருந்தவளை புன்னகையுடன் பார்த்திருந்தனர் மூவரும். மூர்த்தி ஜோதியிடம் கண்ணை காட்ட அவரும் அவள் அருகே சென்று தோளில் கை போட்டுக்கொண்டு தன்னோடு சேர்த்து கொண்டவர், அவங்க மட்டும் உனக்கு அப்பா அம்மா இல்லம்மா. நாங்களும் தான் உன் அப்பா அம்மா. எங்க கிட்ட எந்த தயக்கமும் வேணாம். வீட்டு அமைப்புகளும் உறவுகளும் மாறி இருக்கலாம். ஆனா பாசமும் அன்பும் அப்படியே இருக்கும். மாறவே மாறாது. நீயும் எங்களுக்கு இன்னொரு மக. உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அங்க இருக்கிறது போலவே நீ இங்கேயே இருக்கலாம். தயக்கமே இருக்கக்கூடாது என்ன எனவும் அவளும் தலையசைக்க, வா உள்ள போலாம் என்று அழைத்து சென்றார். மித்தலும் மூர்த்தியும் சிரித்துக்கொண்டே பின்தொடர மதுதான் சலிப்பாக உள்ளே சென்றாள். பின் சைந்தவியை உருவக்கார பெண்கள் அலங்கரித்தனர். ஜோதி வந்து அளவான பாலை சிறு டம்ளரில் நிரப்பிக் கொடுத்தவர், சந்தோஷமா இருங்க என்றார். அவரது காலில் விழுந்து வணங்கிவிட்டு மித்தலின் அறைக்கு சென்றாள். உள்ளே வந்து கதவை தாளிடும் வரையில் அவன் யோசனையுடன் அமர்ந்திருக்க அருகே வந்து தோளை தொட்டு அவனை நினைவிற்கு கொண்டு வந்தாள். நான் வர நேரம் பார்த்து சாருக்கு அப்படி என்ன யோசனை? என்னை விட முக்கியமான யோசனையாக்கும் என முகமதை லேசாக சுளிக்க அவளை தவிர்த்து சிறிதளவு யோசனையில் ஆழ்ந்ததில் கூட பொறாமை கொள்கிறாளே என்று நிகழ்ந்து போனவன் அவளிடம் பாலை வாங்கி மேசையில் வைத்ததும் தான் தாமதம். வேகமாக காற்று கூட புகாத நெருக்கத்தில் அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்திருந்தான். எதிர்பாராத முத்தமும் அணைப்பும் அவளை திகைக்க வைத்தது. தன்னிடமிருந்து பிரித்த அவள் முகம் பார்த்தவன் அவளது மிரட்சியான பார்வையை கண்டதும் பயந்தான். ஹேய் தவி, வந்ததும் அணைச்சிட்டானே, காஞ்சு போய் கிடக்கான்னு நினைச்சிட்டியா? நிஜமா அந்த எண்ணத்துல அணைக்கலடி. மாமா அத்தை சொல்லிட்டு போகும்போது நீ ரொம்ப அழுத. அங்க என்னால உன்னை அணைச்சு ஆறுதல் சொல்ல முடியல. அதை ஈடுகட்டதான் இந்த அணைப்பு. மத்தபடி தப்பா இல்லடி என்று விளக்கம் கொடுத்தான். அவனை முறைத்துவிட்டு மெத்தையில் சென்று முதுகு காட்டி அமர்ந்தாள். அவனும் அவள் பக்கத்தில் அமர கோபத்தில் தள்ளி அமர்ந்தாள். என்னடி என்றதும் அவன் புறம் திரும்பினாள். நான் உங்ககிட்ட ஏன் அணைச்சிங்கன்னு விளக்கம் கேட்டனாக்கும். இதுல நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு வேற நினப்பு என்று உதட்டை சுளிக்க சிரித்து விட்டான். அப்புறம் ஏன் அப்படி பயத்தோட பார்த்த? எதிர்பாராத அணைப்புல அப்படி பார்த்திருப்பேன். அதுக்காக உங்களை தப்பா நினைக்கிறனாக்கும். எனக்கு உங்க மேல பூர்ண நம்பிக்கை இருக்கு மித்துல். அப்படியா என வேண்டுமென்றே நெருங்கி அமர, ஆமா என்று இவளும் மேலும் அவனுடன் நெருங்கி அமர்ந்தாள். இருவரது தோள்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. இருவரது நெருக்கத்தில் அவன் கைக்குள் தன் கையை நுழைக்க நினைத்தவள் பின் தயங்கி அவன் முகம் பார்த்தாள். என்னடி? இல்ல, கை கொத்துக்குவா, உங்களுக்கு பிடிக்குமா? இதென்னடி கேள்வி என்று அவள் கையை பிடித்தெழுத்து தனக்குள் வைத்துக் கொண்டவன், ஏன் இப்படி தயங்கி கேக்குற? அவளோ அன்றைய நாளை நினைவு கோர, சாரி, அன்னைக்கு மெடன மேல இருக்க கோபத்துல உன்கிட்ட அப்படி பேசிட்டான். அதுக்காக நீ பெர்மிஷன் கேட்டு ஒவ்வொன்னும் பண்ணணும்னு இல்ல. நான் முழுக்க உனக்கு மட்டுமே உரிமையானவன், போதுமா என்று விளக்கம் கொடுக்க, சரி என்று உரிமையாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் விரல்களில் சொடுக்கெடுத்தபடி, தவிமா, உனக்கு என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையாடி என்று தயங்கி கேட்டான். ஏன் இல்ல, நிறைய இருக்கு மித்துல். நிறைய பேசணும், நிறைய சொல்லணும். இப்ப எதுவும் தோணல, ஆனா தோணும்போது சொல்லுவேன். நான் நிறைய பேசுவேன் மித்துல், நீங்க கேட்டுதான் ஆகணும் என்ன என இவள் பாட்டுக்கு பேச அவன் எதிர்பார்த்தது வேறாக இருந்தது. கேக்குற தவிமா, நீ பேச நான் கேட்கதானா உனக்கு வாக்கப்பட்டிருக்கேன். ஆனா நான் கேக்குறது அது இல்லடி என்று நிறுத்த, வேற என்ன கேக்குறீங்க? அக்கா உன்கிட்ட பேசினாங்கள, அத பத்தி கேக்குறேன். அத பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. எனக்கும் அன்னைக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமாக்கும் என சலித்து கொள்ள. ஏன் தவி, அக்கா பேசுனதுல உனக்கு வருத்தமா இல்லையா? அதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? நீ என்கிட்ட சொல்லுவன்னு நினைச்சேன், ஏன் தவி சொல்லல என கேட்க, அப்போ நீங்க நாங்க பேசுறத ஒட்டு கேட்டிருக்கீங்க. வெரி பேட் ஹேபிட் மித்துல் இது. தவி எனவும் இவளும், ஓகே, நாள் ராத்திரி நமக்குள்ள பேச நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு மித்துல். அதையெல்லாம் பேசவே இந்த இரவு போதுமா? எனக்கெல்லாம் பத்தவே பத்தாது. உங்ககிட்ட நான் பேச நிறைய இருக்கு மித்துல். இங்க கேட்டுட்டே இருக்கணும். இவ்ளோ இருக்கும்போது உங்க அக்கா என்கிட்ட இப்படி பேசுனாங்கன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நல்லா இருக்குமா? நான் சின்ன குழந்தை இல்லையே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண.
என்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும். இடையில உங்களை இழுத்து சங்கடப்படுத்த விரும்பல மித்துல். மது அண்ணி பேசுனதை கேட்டதால நீங்க கேஷுவலா ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்க. இதுவே கேட்காம இருந்து நான் வந்து சொல்லி இருந்தா உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? ம் என கேட்க இவனிடம் பதில் இல்லை. நாள் நமக்குள்ள சின்னதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இதெல்லாம் பேசணும்னு ஆசையோட இருந்திருப்பீங்கல்ல. நம்மள பத்தி பேசாம வந்த நாளே கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அப்செட் ஆகிட மாட்டீங்க? அதனால நானும் அப்செட் ஆகி நம்ம ஸ்வீட் டைம்ஸ் வேஸ்ட் பண்ணணுமா? உங்களுக்கு முதல்ல மது அணி மட்டும்தான். ஆனா இப்போ நானும் இருக்கேன். எந்த பக்கம் பேசணும்னு நீங்க தடுமாறி போவீங்க. உங்களுக்கு சங்கடம். நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவு உங்ககிட்ட கொண்டு வராம என் பிரச்சனைய சால்வ் பண்ணுவேன் மித்துல். என்னால முடியலனா உங்ககிட்ட தான் வருவேன். வாழ தான் வந்தேன். சண்டை போட இல்ல. அப்புறம் யூ டோன்ட் வரி. என் மத அணிய நான் பார்த்துப்பேன். முடிஞ்சா கரெக்ட் பண்ணி என் ஃபேன் லிஸ்ட்ல சேர்த்துப்பேன் என்று கண்ணடித்து சொல்ல அசந்து போய் அவள் பேச்சைக் கேட்டபடி அமர்ந்து விட்டான் மித்துல். ஹலோ மித்துல், என்ன? அப்பப்ப குழந்தையா இருக்க, அப்பப்ப பெரிய மனுஷா பேசுற. இதுல எதுடி நீ என்று கேட்க, நீங்க கொஞ்சும் போது குழந்தையா இருப்பேன், சண்டை போடும்போது பெரிய மனுஷா இருப்பேன். ரெண்டும் கலந்ததுதான் நானு சொல்லிருக்கேன்ல என்று நினைவுபடுத்த, சரிங்க மேடம், பெரிய மனுஷியா பேசிட்டீங்க. இப்ப குழந்தையாகுங்க. நான் உங்களை கொஞ்சம் பொறனாக்கும் என அவள் அசந்த நேரம் கைகளில் ஏந்தியவன் மெத்தையில் கிடத்தி அருகில் படுத்துக்கொண்டு முகம் முழுவதும் ஆசையாக முத்தம் வைத்தவன் இதழை நெருங்கியதும் முத்தம் தராமல் அவள் முகம் பார்த்தான். அவளும் கேள்வியாக பார்த்தாள். தவிக்குட்டி, டயர்டா இருக்கும், தூங்குடி, நாளைக்கு பேசிக்கலாம் என்றவனை விழிகள் தெறிக்க பார்த்தாள். என்னடி என்றான் சிரிப்பை அடக்கி. என்னடியா, இப்படிதான் ஆரம்பிச்ச வேலைய பாதியிலே நிறுத்துவீங்களா? என்ன பழக்கம் இது மிஸ்டர் என்று கண்களை உருட்டி மிரட்டி கேட்டாள். அவனும் அவள் புறம் வாகாய் படுத்துக்கொண்டு, ரொம்ப எதிர்பார்த்தியோ என்று கண்ணடித்து கேட்க, ஆமா என்று ஒத்துக்கொண்டாள். தவிக்குட்டி, முதல்ல படிச்சு முடிடி. அது வரைக்கும் கிஸ் தவிர ஏதவோ நமக்குள்ள இல்ல என்றான். நானே அந்த ஆசையோட வந்திருக்கேன், சாருக்கு என்னவா என்று பொய்யாய் கோபித்துக் கொள்ள, எனக்கும் அந்த ஆசை இருக்குமா? ஆசைன்னு சேர்ந்துட்டு படிக்கிற காலத்துல பிரெக்னண்டா நீ படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியாது. நமக்கு என்ன வயசாகிரல தவிமா. 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம். முதல்ல படிப்பு முக்கியம் தவிமா எனவும், இப்போ நீங்க என் புருஷன், டீச்சர் இல்ல என்று முகம் சொலிக்க, புரிஞ்சுக்கடி என்றதும், ஓகே ஓகே, நமக்குள்ள இப்போ எதுவும் இல்ல அதானே? அதேதான். என்றவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் சட்டையை இழுத்து அவன் நிறுத்திய இடத்தில் அவள் முத்தம் தரத் தொடங்கினாள். இன்பமாய் அதிர்ந்தான். விழிகளை மூடி ஆழ்ந்து அனுபவித்தான். இருவருக்குமான முதல் இதழ் முத்தம். இதழ்கள் பகிரப்பட்டன. அவளிடம் இருந்து தன்னை பிரிக்காமலேயே கையை தொழாவி விளக்கை அணைத்ததோடு அவளையும் இறுக அணைத்துக் கொண்டான். அவர்கள் இரவு இனிய இரவாகட்டும். காதல் 29. கல்யாண ஆர்ப்பாட்டத்தில் வீடே அதக்கலப்பட்டிருக்க மறுநாள் நிறைய வேலைகள் இருந்தது ஜோதிக்கும் மதுவிற்கும். சொந்த பந்தங்கள் நேற்று இரவே சென்றுவிட இவர்கள் மட்டுமே இருந்தனர். கல்யாண களைப்பில் அனைவருமே அடித்து போட்டது போல உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிலும் மணமக்களுக்கு சொல்லவா வேண்டும்? 7 மணியை தாண்டி சென்றது அவர்களது உறக்கம். முதலில் எழுந்த ஜோதி காலை கடன்களை முடித்துவிட்டு சமையலறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அவரோடு எழுந்த மூர்த்தியும் அவருக்கு உதவி செய்தார். பின் மதுவும் எழுந்து வர மூவருமாக வீட்டை சுத்தம் செய்யும் வேலையும் நடந்தது. மித்தலின் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் சைந்தவி. இருவரும் தங்களது சிறு வயது நாட்கள், பள்ளி பருவ நாட்கள், கல்லூரி நாட்கள் என பேசி பேசி எப்போது உறங்கி போனார்கள் என்று தெரியவில்லை. முதலில் கண் விழித்தது என்னவோ மித்துல்தான். நெஞ்சில் பாரத்தை உணர்ந்து சட்டென பார்க்க அவனை அணைத்தபடி அழகாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவனது தவிக்குட்டி. அவள் முகம் பார்த்ததும் மெல்லிய புன்னகை உதட்டில் வந்து அமர்ந்து கொண்டது. அவள் மிருதுவான கன்னத்தை வருடியவன் நெற்றியில் முத்தம் வைத்தான். வானொலியைப் போல நிற்காது தொடர்ந்து பேசிக்கொண்டே போகும் அவளது பேச்சை நினைத்து சிரித்துக் கொண்டவன் சிவந்திருந்த உதடுகளை மெல்ல வருடியதும் நேற்று அவள் தந்த முதல் முத்தத்தை நினைவூட்டியது. முதல் முத்தம் அவளிடமிருந்து முதல் பரிசாக கிடைத்தது. அவளது முதல் பரிசை மறக்கத்தான் முடியுமா? அவளது அதிரடியைக் கண்டு அவனுக்கே வெட்கம் வந்தது. காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது எவ்வளவு பெரிய வரம் என்று தோன்றியது அவனுக்கு. மெடோனாவின் காதல் அவனுக்கு அருவருப்பை தந்தது. சைந்தவியின் காதல் அவனையும் காதலிக்க வைத்தது. அழகான காதல் சுமையாகிப் போனாள் சைந்தவி.
இனி அவள் தன்னோடு பயணிக்கப் போவதை நினைக்க நினைக்க வானவில் பாதை போல நீண்ட வண்ணங்கள் நிறைந்த பாதையாக தோன்றியது. இனி அவளோடு வரும் தனது நாட்களை நினைக்க சுவாரஸ்யங்கள் கூடிப் போனது. மெல்ல அவள் கன்னங்களைத் தட்டி, "தவிக்குட்டி" என்று அழைத்தான். அவளோ தன் வீடென எண்ணி, "மா, கொஞ்ச நேரம்" என முணுமுணுத்து வாகா இன்னும் நெஞ்சில் முகம் புதைத்து பெரும் இம்சையாகிப் போனாள். கொஞ்ச நேரம்தான், கொஞ்சிடலாமா என கிறக்கமாக பேச, சட்டென கேட்ட ஆண்குரலால் கண் விழித்து படைக்கென எழ நினைத்து முடியாமல் போனது. தலையை நிமிர்த்தி மித்துலின் முகம் பார்த்தாள். கண்ணடித்து குறும்புடன் அவளை பார்க்க வெட்கம் பிடுங்கி தின்றது அவளுக்கு. "விடுங்க மித்துல், எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, எந்திரிக்கணும்." "நீ தானே கொஞ்ச நேரம் சொன்ன." "கொஞ்ச நேரம்னு தானே சொன்ன." "ஆமா, அதான் நானும் கொஞ்ச நேரம் தானே சொல்றேன்" என்றான் குறும்பாக. அவன் சொல்ல வருவதை புருவம் நிறைய யோசித்தவள் அவன் சொன்னதை உணரும் முன்னே அவளை கீழே கிடத்தி அவள் மீது படர்ந்தான். அவனது அதிரடியை எதிர்பாராதவள் விழிக்க, அவனோ "கொஞ்ச நேரம்தான்" என்று கன்னத்தில் அழுத்தமாக இதழை பதித்தான். அவள் கரங்களை கழுத்தில் மாலையாக போட்டவள், "கன்னத்துல மட்டுமா கொஞ்ச நேரம்?" என்று கண்ணடிக்க, "டர்ட்டி கேஸ் ஓகேவா?" என கேட்டதும் அவளது கன்னங்கள் சிவந்து போக அவளது இதழை சிவக்க வைத்து தான் விட்டான். வெட்கத்தை மறைக்க தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டாள். இவனும் வெட்கத்துடனே எழுந்தவன் பொறுப்பாக அறையை சுத்தம் செய்தான். அவள் வந்ததும் அவன் உள்ளே சென்றுவிட இவள் புடவை அணிந்து கொண்டு தயங்கி வெளியே வந்தாள். பூஜை அறையில் கடவுளை வணங்கிவிட்டு வெட்கத்துடனே ஜோதி மதுவை எதிர்கொள்ள அவர்களோ அவளை தங்கள் வீட்டு பெண்ணாகவே எதிர்கொண்டனர். "வாமா, உக்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன்" என்று அவர் இயல்பாக உள்ளே செல்ல அவளோ அங்கே நின்ற மதுவைக் கண்டு புன்னகை செய்தாள். அவளோ அதனை அசட்டை செய்துவிட்டு வேலை செய்ய, மது தனியாக வேலை செய்வதால் அவளுக்கு உதவியாக சைந்தவியும் வேலை செய்தாள். மது எதுவும் சொல்லவில்லை. அப்படி ஒரு ஜீவன் அருகே நிற்பது போல காட்டிக்கொள்ளாமல் தன் வேலையை தொடர்ந்தாள். சைந்தவிக்கு சட்டென மனம் சுணங்கியது. பின் தன்னை தேற்றிக் கொண்டு அவளுக்கு உதவி செய்ய கையில் காஃபியுடன் வந்த ஜோதிக்கு புன்னகை அரும்பியது. "இந்த சைந்தமா, உக்காந்து குடி, வேலையை அப்புறம் பார்க்கலாம்" என்றார். அவளும் "தேங்க்ஸ் அத்த" என்று அமர்ந்து குடித்தாள். அவளை தொடர்ந்து வந்த மித்துலுக்கும் அவர் காஃபியை தந்தார். இருவரும் அமர்ந்து பருகினார்கள். "இந்த கிஃப்டெல்லாம் ஒரு ரூம்ல வச்சிடவா கிருஷ்ணா?" என மது கேட்க, சரி என்று அவன் சொல்லும் முன்னே அப்போதுதான் எழுந்து வந்து கீர்த்தியும் அதைக் கேட்டு குறுக்கிட்டவள், "மாமா இங்கே இருக்கட்டுமே, இதுல என்ன இருக்குன்னு நான் தான் பிரிப்பேன், மாமா நான் தான் பிரிப்பேன்" என்று குதித்தாள். "இது உன் மாமாக்கு வந்த கிஃப்ட், அவன் பிரிச்சு என்ன இருக்குன்னு பாத்துப்பான், நீ போய் பல்ல விளக்கு." "இல்ல, நான் தான் பிரிப்பேன்" என்று அடம் பிடிக்க, "கீர்த்தி" என பல்லை கடித்தாள். "அக்கா விடு, கீர்த்து குட்டையும் நானும் சேர்ந்தே பிரிச்சு என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேவா?" என்றான். "ஓகே மாமா" என்றாள். இருவரையும் புன்னகையுடன் பார்த்தாள் சைந்தவி. "அது இருக்கட்டும், 2 பேரும் முதல்ல கோயிலுக்கு போங்க, அப்புறம் அங்க போயிட்டு வாங்க" என்றார் ஜோதி. இருவரும் சரி என்று சொல்ல, "நானும் வரேன் மாமா" கீர்த்தி குதித்தாள். "கீர்த்தி சும்மா இரு" என்று மது அதட்டிட, அதற்கெல்லாம் அசராமல், "நானும் மாமா அத்த கூட போவேன்" என்று மீண்டும் அடம் செய்தாள். "இன்னொரு நாள் அவங்க கூட போகலாம், இன்னைக்கு வேணாம் கீர்த்துக்குட்டி" என்று ஜோதியும் எடுத்து சொல்ல, மதுவிற்கு புதிதாக மித்துலின் மீது குழப்பம் தோன்றியது. எங்கும் எப்போதும் தன் மகளை கூட்டி செல்பவன் பொண்டாட்டி வந்ததும் அழைத்து செல்வானா இல்லை மறுத்து விடுவானா என்ற குழப்பம்தான். உள்ளே அந்த குழப்பம் இருந்தாலும் வெளியே போவேன் என்று இன்னும் அடம்பிடிக்கும் குழந்தை மீது கோபம் காட்ட அடிக்க கை தூக்கிய நேரம் கீர்த்தியை பிடித்தெழுத்து கொண்டவள், "அடிக்காதீங்க அண்ணி, குழந்தைகளோட அழகே அடம் பிடிக்கிறதுதான், அதையே செய்ய விடாம பண்ணிடுவீங்க போல. அவளையும் எங்களோட அழைச்சிட்டு போறாண்ணி, அவ வரதால என்ன ஆகிட போகுது? கீர்த்துக்குட்டி, நீ, நான், மாமா வெளியே போகலாம், போய் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வாங்க, நானும் மாமாவும் அந்த கலர்ல தான் ட்ரெஸ் போட போறோம், ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போலாம்" என்றாள். சந்தோஷமாக தலையை ஆட்டினாள். உள்ளுக்குள் அவளது குழப்பத்திற்கு விடை சைந்தவி தந்திருக்க எதிர்பாராமல் அதிர்ந்து போனாள் மது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாது உள்ளுக்குள் மறைத்தவள் வெளியே, "கிருஷ்ணா, அவ எதுக்கு?" "கா வரட்டும்கா, அதனால என்ன இப்ப" என்று அறைக்கு சென்றான். அவளைத் தொடர்ந்து அவளும் செல்ல மதுவும் ஒருவித திருப்தியுடன் கீர்த்தியை தயாராக்க இழுத்து சென்றாள். மூவருமாக வீட்டிலிருந்து கிளம்பி வர முதலில் கோவிலுக்கு சென்றவர்கள் பின் அவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கெல்லாம் சென்று மதியம்தான் திரும்பினார்கள். மதிய உணவு முடித்துக்கொண்டு குட்டி தூக்கம். பின் மாலை எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து கிஃப்ட் பிரித்து பார்த்தனர். அன்றைய நாள் முடிய
மறுநாள் அனைவரும் மறு வீட்டிற்காக சைந்தவி வீட்டிற்கு செல்ல தயாரானார்கள். மது எவ்வளவு மறுத்தும் மித்தலுக்காக என்று அவளது பெற்றோர்கள் அவளையும் சொல்லி அழைத்து சென்றனர். இங்கோ மறு வீட்டு விருந்திற்காக தடபுடலாக சமையல் செய்து கொண்டிருந்தனர் அமுதாவும் குமுதாவும். ஆசை ஆசையாக மகள் மருமகனுக்கு செய்தாலும் குமுதாவிற்கு மகனது வாழ்க்கையை நினைத்து கவலை இருந்து கொண்டே இருந்தது. எல்லாமே அனுபவித்த மகன் இன்று தனிமரமாக குழந்தையை வைத்துக் கொண்டு நிற்கிறானே, அவனுக்கு ஒரு நல்லது செய்ய எல்லாரும் நினைத்தாலும் அதற்கு அவன் பிடிக்கொடுக்காமல் இருப்பவனைக் கண்டு எரிச்சலும் கோபமும் வர அவ்வப்பொழுது அதை புலம்பலாக வெளியே கொட்டுவார் குமுதா. இன்று அப்படித்தான் புலம்ப ஆரம்பித்தார். எவ்வளவு வயசானாலும் உனக்கும் எனக்கும் இந்த சமையல் கட்டில இருந்து விடுதலை கிடைக்காத போலடி அமுதா. சாகிறது முன்னாடி கூட சமைச்சு வச்சுட்டு தான் சாகணும்னு நமக்கு கொடுப்புன்னு இருக்க போல. ஒரு ஒத்தாசைக்குன்னு இவனுங்களும் உதவிக்கு வர மாட்டானுங்க, ஒரு ஆளையும் உதவிக்குன்னு வைக்க மாட்டானுங்க. எல்லாமே நாம தான் செய்யணுங்க என்று சலித்து கொண்டே குமுதா வெங்காயத்தை நறுக்கினார். அக்கா எதற்கு அடி போடுகிறார் என்று புரிந்து போக அமைதியாக கேட்டுக்கொண்டு வேலை செய்தார் அமுதா. சரியாக குமுதாவின் புலம்பல்களை கேட்டபடி வந்த வசீகரனோ கடுப்பாக, நான் தான் வேலைக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்றேன், நீ தான் வேணாங்கிற. இப்ப உதவிக்கு ஆள் வைக்கணும்னு சொல்ற. என்னதான் பண்ண சொல்ற நீ என்றான். வேலைக்கு ஆள் வச்சா காசுகளை செய்வா, அன்பா ஆத்மாத்தமா நம்ம வீடுன்னு செய்ய மாட்டாளே. அப்புறம் காசுக்கு தான் செய்வா. அன்பா ஆத்மாத்தமா நம்ம வீடுன்னு செய்ய இது ஒன்னும் அவ வீடு இல்ல. அதேதான் சொல்றேன். இது நம்ம வீடுன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறவதான் வேணும், கூலிக்கு வேலை செய்யறவ வேணாம் என இவரும் மல்லு கட்டி நின்றார். அப்படியே அவளும் வரமாட்டா. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே உன் மருமகளாகிற முடியுமா? ஏன் மருமகளாகிற முடியாதுதான். அதுக்காக அப்படியே நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீயும் உன் பொண்ணு மட்டுமாதான் இருக்க முடியும். உனக்கு தான் பொண்டாட்டி வேணாம், அவளுக்கு அம்மா வேணும்ல. சைந்தவி இருந்த வரைக்கும் தாயா பாத்துக்கிட்டா. இனி எத்தனை நாளைக்கு நானும் அமுதாவை மட்டுமே பாத்துக்க முடியும்? பொறுப்பை தட்டி கழிக்க யாரு தலையிலையாவது அவளை கட்டணும்னு நினைக்காத வசி. உனக்கு வாழ்க்கை இருக்கு, போனவ திரும்பி வர போறதில்ல. இனி வாழப்போற வாழ்க்கை உனக்காக உன் பொண்ணுக்காக வாழுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு பதிலுக்கு பதில் பேசுற. உன் பொண்ண நினைச்சு பாரு. நாளைக்கு அவளுக்கு அம்மா வேணும். அந்த நேரத்துல உன்னால அம்மாவை தேட முடியாதுரா. இப்பவே அதுக்கு என்ன வழின்னு யோசி வசீகரா என்று கண்ணீர் வடிக்க அவனும் பதிலின்றி கண்ணீருடன் ரம்யாவின் புகைப்படத்தை தான் பார்த்திருந்தான். அக்கா, ரம்யாவை மறக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வரான். போக போக அவனோட மனசு மாறும்க்கா. ஆராதனாவுக்காக சொல்லி கல்யாணம் பண்றவன் அப்புறம் அவனுக்காக வாழ ஆரம்பிப்பான். பொறுக்கா என்று சமாதானம் சொல்ல, எவ்வளோ காலண்டி பொறுக்க, அந்த கடவுள்தான் இவ விஷயத்துல கண்ணை திறக்கணும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே கார் சத்தம் கேட்டிட, அவங்க வந்துட்டாங்க போல அமுதா, ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா என்று கட்டளையிட்டு வெளியே வந்தார். வசீகரனும் கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே சென்று அவர்களை வரவேற்க வந்து நின்றான். அவர்கள் இறங்கவும் ஆரத்தியுடன் அமுதா வரவும் சரியாக இருக்க மணமக்களை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தனர். வந்தவர்கள் அனைவரையும் சக்திவேல் சார்பாக வரவேற்றான் வசி. அப்பா எங்கண்ணா என்று கேட்டுக்கொண்டே அவனது முகத்தை ஆராய்ந்தாள். மதுவும் அவன் முகத்தை தான் பார்த்தாள். கடைக்கு போயிருக்கார், வந்துருவாரு சைந்தோ. நீ வந்து உட்காரு. கிருஷ்ணா, நீங்களும் உட்காருங்க என்றான். வந்தவர்களுக்கு ஜூஸ் பரிமாறப்பட்டது. ஆராதனாவும் கீர்த்தியும் விளையாட சென்று விட்டனர். சக்திவேல் வந்து விட்டார். தந்தையை கண்டதும் அணைத்துக் கொண்டு பாசமழை பொழிந்தாள் சைந்தவி. இரவர் காட்டும் பாசத்தைக் கண்டு மித்தலுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. நெற்றியில் முத்தம் வைத்து மகளை அணைத்துக் கொண்டார். மேலும் சில விஷயங்களை அமர்ந்து பேசினார்கள். பின் அமுதா குமுதா சமைக்க சென்றுவிட அவர்களுடன் சென்ற ஜோதியும் எவ்வளவு மறுத்தும் அவர்களுக்கு உதவி செய்ய மூவருமாக பேசிக்கொண்டே சமைத்தனர். மூர்த்தியும் சக்திவேலும் அவர்களுக்குள் பேசிக்கொள்ள மித்துலை அழைத்துக் கொண்ட சைந்தவி அவளது அறைக்கு சென்றாள். மதுவும் வசியும் மட்டும் தனித்து நிற்க, வா மது என்று மாடிக்கு அழைத்து வந்து பால்கனியில் அமர அவளும் அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அறைக்குள் வந்ததுமே கதவை சாத்திய மிதுல் சைந்தவியை இழுத்து முத்தம் வைக்க அவன் கைவளைவுக்குள் இருந்தபடி திகைத்து பார்த்தாள். என்னடி, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இந்த திடீர் அணைப்பு, முத்தம் என்று வினவ, அது அப்படிதான், உங்க அப்பா தான் எனக்குள்ள இருக்க பொசசிவ தூண்டி விட்டுட்டார். அங்க இதெல்லாம் பண்ணி இனி எனக்கு மட்டும்தான் முத்தம் தர உரிமை இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா என்ன, பெத்தவர்ன்றதுனால அவர்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியல. அதான் ரூம்ல வந்து என் உரிமையும் கோபத்தையும் உன்கிட்ட நிலைநாட்டுறேன் என்று மேலும் முத்தம் வைக்க, ரொம்பதான் போங்க என்று இவளும் வெட்கம் கொண்டாள். பின் அவளது சிறு வயது புகைப்படங்களை பார்க்க சொல்லிக் கொடுத்து பேச்சை வளர்த்தபடி
அவளது பாட புத்தகங்களை பையில் அடுக்கி வைத்தாள். அதனோட அவளது சான்றிதழ்களை எடுத்து வைத்தாள். அவளது மதிப்பெண்களை கண்டு அசந்து போனான். அவளை பாராட்டினான். இருவரும் நிறைய பேசினார்கள். மூவரும் சமைத்துக் கொண்டிருக்க குமுதா ஜோதியிடம் வசீகரனை பற்றி புலம்ப, ஜோதி கேட்டுக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் சட்டென அந்த ஓர் எண்ணம் உதித்தது. ஆனால் இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற தயக்கமும், மறுத்து விடுவார்களோ என்ற பயமும் அவருக்குள் இருந்தது. இவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அது சம்மதிக்க வேண்டுமே. பிடிவாதமாய் இருக்கிறாளே வசீகரனைப் போல. இருவர் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் இருவரும் மனம் வைக்க வேண்டுமே. கடவுளிடம் அவசரமாக ஒரு வேண்டுதலையும் வைத்தார் ஜோதி. எதுக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணணும் மது என்று கேட்க, அவளும் தயங்காமல் அவள் கதையை சொல்ல இவனுக்கு கோபமாக வந்தது. ராஸ்கல், எவ்ளோ சீப்பா இருந்திருக்கிறான். உன்ன போல வைஃப் கிடைக்க அவன் எவ்ளோ கொடுத்து வச்சிருக்கணும். தகரத்தை தேடி போய் வைரத்தை இழந்துட்டான் என்று அவன் சொல்ல அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். நீ ஏன் சோகமா இருக்க வசி? எனி ப்ராப்ளம்? என்றவன் வீட்டில் தரும் அழுத்தத்தை சொல்ல, ஏன் யோசிக்கிற வசி? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எப்படி மது, ரம்யாவை கடந்து வந்துட்டேன்தான். ஆனா அவளை மறக்கலடி. அது மட்டுமில்ல, ஆராதனாவுக்காக கல்யாணம் செய்தாலும் ஆராதனாவை மகளை பாக்குற அம்மாவா வரப்பொண்ணு இருக்குமா? இல்ல கொடுமைப்படுத்துற சித்தியா இருக்குமா? அம்மாவா இருப்பன்னு வரப்பொண்ணு எந்த உத்தரவாதத்துல கல்யாணம் பண்றது? வந்ததான் அவ குணம் மாறி ஆராதனாவை எதுவும் செய்துட்டான். நான் மனுஷனாவை இருக்க மாட்டேன் மது. பலவிதமான எண்ணங்கள் எனக்குள்ள ஓடுது. எனக்கு இப்படியே இருக்க தோணுது மது என்று புலம்ப அமைதியாக இருந்தாள். உனக்கு இஷ்டம் இருக்கா மது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க? அவன் கேட்க அவளோ உதட்டை பிதிக்கி இல்லை என்றாள். நம்ம போக்குல நம்மள விட்டா நல்லா இருக்கும் மது. ஆனா அவங்க வழியில நம்மள இழுக்கிறாங்க. முடியல என்னால என்று வருத்தம் கொள்ள அவன் தோளை ஆதரவாக தட்டி கொடுத்தாள். அவன் தன்னை மீட்டு கொண்டு நிமிர்ந்தவன், லவ் ஃபெயிலியர்னு சொன்ன? யாரு காதலிச்ச? ஏன் கூட தானே சுத்தன? எப்போ காதலிச்ச நீ? ஆமா, யார் அந்த அன்லக்கி மேன் என்று கேட்க இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சொல்லு மது, நீ நம்ம கேங்ல யாரு காதலிச்ச? அது அது என எச்சல் கூட்டி விழுங்க தயங்கியபடி யாரென சொல்ல வாய் திறந்தாள். யாரோட ராசியோ யார் வந்த நேரமோமா உன்னை பாதிச்சிருச்சே. கொணுக்கு கொட்டுவது போல பேச அவள் வார்த்தைகளை கேட்டு உடைந்து போனாள் சைந்தவி. காதல் 30. வசீகரனிடமே உன்னைதான் காதலித்தேன் என்று மதுவால் எப்படி சொல்ல முடியும்? உரிய நேரத்தில் சொல்லப்படாத காதலை இப்போது சொல்லி என்ன பயன் என்றிருந்தது அவளுக்கு. வசி, ரம்யா, மது மூவரும் பொறியியலில் ஒரே பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்க வந்தவர்கள். கல்லூரிக்கு வந்த முதல் நாளே மதுவும் வசியும் நண்பர்களாகிவிட்டனர். ரம்யா மதுவின் மூலமாக வசீகரனுக்கு அறிமுகமானாள். பின் மூவரும் சேர்ந்து அவர்களுக்கென ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கினார்கள். இவ்வாறுதான் மூவரின் இணைப்பும் நட்பில் தொடங்கியது. வசீகரனின் கள்ளக்கபடம் இல்லாத பேச்சும் சிரிப்பும், பெண்களுக்கு தரும் மரியாதையும், அதே நேரம் தோழிகள் என்று உரிமை எடுத்துக்கொள்வதும், பாதுகாப்பு உணர்வை தருவதும், கண்ணியமாக நடந்து கொள்வதும் என எல்லா விதத்திலும் அந்த இரு பெண்களையும் வெகுவாய் கவர்ந்தானவன். இரு பெண்களுமே அவன் மீது காதலில் விழுந்தனர். ஆனால் ரம்யா முந்திக்கொண்டு அவனிடம் காதலை சொல்லி அவனை கைப்பற்றி கொண்டாள். இதை அறியாத மதுவோ படித்து முடித்த பின் தன் காதலை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தவளுக்கு தெரியவில்லை. அது சொல்ல முடியாமலே போகுமென்று. 4ஆம் ஆண்டு முடியும் தருவாயில் ஃபேர்வெல் நடந்த நாளில்தான் இருவரும் காதலிப்பதாக மதுவிடம் பகிர்ந்தனர். அதை அவளால் நம்ப முடியவில்லை. இருவரும் விளையாடுகிறார்களோ என்று குழந்தை போல எண்ணினாள். ஆனால் உண்மை என்று தெரிந்த பின் நெஞ்சுடைந்து போனாள். முதல் காதல் சொல்லாமலேயே தோல்வியில் முடிந்தது. 3 வருடமாக ஒரு தலையாக காதலித்து வந்தவளுக்கு அவனது நினைவைத் தவிர எதுவும் அவளுக்கு சொந்தமாகவில்லை. அன்றிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடமிருந்து விலகியவள். அவர்கள் கல்லூரி நாட்கள் மொத்தமாக முடிவடைந்த போது மொத்தமாக விலகிவிட்டாள். காதல் மயக்கத்தில் இருந்த ரம்யாவும் வசியும் அவளது விலகலை பொருட்படுத்தவில்லை. வசி ரம்யாவின் காதல் தெரிந்த அன்றே வீட்டில் சொல்லி அழுதுவிட்டாள். மகளை தேற்ற முயன்ற பெற்றோர்கள் போராடி அதில் சிறிது வெற்றியும் கண்டனர். அவளை மேற்கொண்டு படிக்க வைத்தனர். அதன் மூலமாக அவளுக்கு வேலையும் கிடைத்துவிட பெற்றோர்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து சென்றாள். தோழி மூலமாக அவர்களது திருமண செய்தி கேட்டபின் மீண்டும் மனம் முரண்டு பிடிக்க சுதாரித்துக் கொண்டு குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சுற்றுலா சென்று வசியை தவிர்த்தாள். அவளை அலைபேசியில் அழைத்து பார்த்தான். முடியாமல் போக மதுவிற்கு தர முடியாமல் போனதில் வருத்தம் கொண்டான். அதன் பின் கல்யாணம், குழந்தை என அவன் தன் வாழ்க்கையை பார்த்து செல்லவும், மதுவும் பெற்றோர்கள் அமைத்து கொடுத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவும் இருவரது பாதையும் வெவ்வேறு திசையில் சென்றாலும்
அதில் இழப்பு, வலி, சோகம், காயம் என முடிவடைந்த நிலையில் மீண்டும் புதியதொரு கிளைப்பாதை உருவானது போல இருவரின் சந்திப்பு. கடவுள் மீண்டும் அவர்களுக்கு என்று ஒரு பாதை அமைத்து தர, இருவரின் பாதை இணைந்து ஒன்றாக செல்லுமா இல்லை பிரிந்து தனித்தனியாக செல்லுமா என்பது அவர்கள் கையில்தான் இருக்கிறது. அவள் பதில் சொல்லும் முன்னே, அப்பா, அம்மா என கூவிக்கொண்டே அவர்கள் மடியில் பொத்தென வந்து அமர்ந்தனர் ஆராதனாவும் கீர்த்தியும். கையில் பனிக்குள் வேறு இருந்தது. அதை ருசித்தபடி ஒரு வாய் பெற்றவர்களுக்கும் கொடுத்தனர். யார் ஐஸ்கிரீம் தந்தது உங்களுக்கு என செல்லமாக கோபம் கொண்டு மது கேட்டாள். குமுதா அப்பத்தா என ஆராதனா அழைப்பது போல கீர்த்தி சொல்ல வசீகரனுக்கு சிரிப்பு வந்தது. ஆராதனா வசிக்கு ஊட்டிவிட்டாள். கீர்த்தி தன் தாய்க்கு ஊட்டிவிட்டாள். கீர்த்தியும் ஆராதனாவும் மாற்றி ஊட்டிக் கொண்டனர். பின் ஆராதனா மதுவிற்கு ஊட்ட வர அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் மது. ஆராதனாவை அவ்வளவு திட்டியும் அடிக்கவும் கை ஓங்கி இருக்கின்றாள். அவளால் குழந்தைக்கு காய்ச்சல் கூட வந்திருக்கிறது. கீர்த்தியிடம் ஆராதனாவுடன் பேசக்கூடாதென்று சொல்லியும் இருக்கின்றாள். இவ்வளவும் அவளுக்கு செய்தும் தன் மீது பாசம் வைத்து ஊட்ட கை நீட்டிக் கொண்டிருப்பவளை நேருக்கு நேர் மதுவால் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு அக்குழந்தையின் செயல் செருப்பால் அடித்தது போல இருந்தது. தான் எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டோம் என்று புரிந்தது அவளுக்கு. கண்கள் சட்டென கலங்கிட அதை மறைத்துவிட்டு ஆவென வாயை திறந்தாள். வசி ஆராதனாவின் கையை தடுத்து, எச்சில் பட்டதா ஆன்ட்டிக்கு கொடுக்கலாமாரோ? நான் சாப்பிடலாம், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க என்று கேட்டான். முகம் தொங்கி போனது ஆறுக்குட்டிக்கு. ஆராதனாவின் தொங்கிய முகத்தைக் கண்டு துடித்து போனவள் வேகமாக வசியிடம், அதெல்லாம் நான் சாப்பிடுவேன், ஆறுக்குட்டி நீ ஊட்டிவிடு என்றதும் முகம் மலர்ந்து போனது ஆராதனாவிற்கு. வேகமாக எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டாள். கீர்த்தியும் அதே போல வசிக்கு கொடுக்க வாங்கிக் கொண்டான். கல்லூரி நாட்களில் மாறி மாறி உணவை ஊட்டிக்கொண்ட தருணம் நினைவுகளாக இருவருக்கும் வந்து போனது. அறையிலிருந்து வெளியே வந்த சைந்தவியும் அந்த நால்வரையும் கண்டு கொண்டாள். மது ஆராதனாவிடமும் வசியிடமும் சிரித்து பேசுவதை பார்த்த பின்தான் யோசிக்க ஆரம்பித்தாள். துணையின்றி இருக்கும் இருவரும் ஏன் துணையாக இருக்கக்கூடாது என்று எண்ணம் தோன்றியது அவளுக்கு. ஆனால் அந்த எண்ணம்தான் அவளது காதல் வாழ்க்கைக்கு சூனியம் வைத்தது போலாகப் போகிறது என்று அறியாமல் போனாள். விருந்து உணவு தயாராகிவிட அனைவரும் சேர்ந்து அமர்ந்து பரிமாறியபடி சாப்பிட்டனர். பின் சேர்ந்து படம் பார்த்தனர். மாலையில் சைந்தவி கிளம்பும் தருவாயும் வந்ததும் வசியை தனியாக அழைத்து வந்த சைந்தவி அவனிடம் விசாரணை நடத்தினாள். என்ன, நீயும் கும்சும் முகத்தை தூக்கி வச்சு திரியறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்று விசாரிக்க அவனும் நடந்ததை சொன்னான். ரம்யானிய என்னாலேயே மறக்க முடியல, உன்னால எப்படி முடியும்? ஆனா அவங்க இல்லன்றத உனக்குள்ள ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச நீ இன்னொரு வாழ்க்கைக்குள்ள உன்னை புகுத்திக்க முயற்சி செஞ்சா என்ன? ஆராதனா உன்னோட சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அம்மான்ற உறவு நமக்கு இல்லைன்ற ஃபீலிங்ல தான் இருக்கா. நான் இருந்த வரைக்கும் அந்த ஃபீலிங்ஸா அழுத்தி புதைச்சு அவளை பாத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அந்த ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றது போல தோணுது. ஒரு கட்டத்துல அவ அம்மா இல்லைன்னு ஏங்கி போறதுக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவா எடு. எல்லா பொண்ணுங்களும் சித்தின்ற எல்லையில நிக்கிறதில்ல. அம்மான்ற உணர்வையும் உரிமையும் கொடுக்கிற பெண்களும் உண்டு. உன்னை புரிஞ்சுக்கிற பொண்ண தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணு, தப்பு இல்ல என அறிவுரை தந்துவிட்டு போனாள். இவனும் யோசிக்கலானான். மறுவீடு முடிந்து வீடு வந்து சேர்ந்தனர். மறுநாள் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வழக்கமான நாளானது. கீர்த்தி பள்ளி செல்ல வேண்டும். அதற்கு ஏற்பாடுகள் நடக்க அவர்களது வழக்கமான நாளின் செயல்களை எல்லாம் கவனிக்கத் தொடங்கியிருந்தாள் சைந்தவி. ஜோதி சமையல் வேலை செய்ய கீர்த்தியை கிளப்பிவிடும் வேலை மூர்த்தியோடது. அவளை பள்ளிக்கு அழைத்து செல்வது மித்துலின் வேலை என ஒவ்வொருவரின் செயலை கண்காணித்துக் கொண்டவள் எந்த வேலையிலும் ஈடுபடாத மதுவையும் கண்டு கொண்டாள். மாலையில் கீர்த்தியை அழைத்து வருவது மட்டுமே அவளது ஒரே வேலையாகி போனது. இவ்வாறு அனைத்தையும் பார்த்து வைத்துக் கொண்டவள் சமையலறையில் தனியாக வேலை செய்யும் ஜோதிக்கு உதவ சென்றாள். அவர் எவ்வளவு மறுத்தும் சின்ன சின்ன உதவிகள் செய்தாள். மாமியார் மாமனாரிடம் நிறைய கதை பேசினாள். கல்லூரிக்கு செல்ல இன்னும் 3 நாட்களே இருக்க அதிலும் விருந்தென உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வந்தார்கள். மறுநாள் கல்லூரிக்கு இருவரும் செல்ல வேண்டும். இன்று விடுமுறை நாளாக இருக்க நண்பர்களை பார்க்க மித்துல் வெளியே சென்றிருந்தான். கீர்த்தி விடுமுறை நாள் என்பதால் வீட்டில் இருந்தாள். வீட்டிலிருந்த நால்வரும் அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். கீர்த்தியும் சைந்தவியும் அவர்களுக்கு பழச்சாறு தயாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சைந்தவி கை தவறி நீரை கீழே சிந்திட சைந்தவி பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு கீர்த்தியை பார்த்தாள். அவளோ சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தாள். கீர்த்தி, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இரு, நான் துடைக்க மேட் எடுத்துட்டு வரேன் என்று அவளை காவலுக்கு நிற்க வைத்து துடைக்க துணி எடுக்க சென்ற நேரம் கீர்த்தியும் அவளது பேச்சை கேட்காமல் சைந்தவியின் பின்னாலே வந்துவிட அதே நேரம் உள்ளே நுழைந்த ஜோதி
நீரை பார்க்காமல் அதில் கால் வைத்து வழுக்கி விழுந்திட கால் பிசகிக் கொண்டது. அம்மா என்று வலியில் அலறினார் ஜோதி. ஜோதியின் சத்தம் கேட்டு வேகமாக வந்த சைந்தவி அவரை கைத்தாங்களாக பிடித்து அழைத்து வந்து மெத்தையில் அமர வைத்தாள். கால் ரொம்ப வலிக்குதுமா, என்னால அசைக்க கூட முடியல, ரொம்ப வலிக்குதுமா என வலியில் துடித்து விட்டார். மூர்த்தியும் மதுவும் கூட சத்தம் கேட்டு வந்து விட்டனர். சைந்தவி வேகமாக சென்று ஸ்ப்ரே எடுத்து வந்து அடித்துவிட்டு தேய்க்க அலறினார். எப்படி மாச்சி, எப்படி விழுந்த என்று பதறினார் மூர்த்தி. சமையல் கட்டுக்கு போனங்க, நீர் சிந்தி கடந்தத பாக்கலங்க, வழுக்கி விட்டுருச்சு என்று வலியில் முகம் சொன்னங்க. இரு, ஆட்டோ கூட்டிட்டு வர, ஹாஸ்பிட்டல் போலாம் என்று அவர் வெளியே ஆட்டோ பிடிக்க சென்று விட்டார். யார் சமையல் கட்டுல நீரை கொட்டினது? கீர்த்தி, நீயா என மது கேட்கவும் அவளோ வேகமாக இல்லை என்று மறுத்தாள். பொய் சொல்லாதடி, நீயாதான் இருப்ப என்று பல்லை கடித்து கொண்டு வர, அடி கீர்த்தி கொட்டல, நான் தான் கொட்டினேன், கை தவறி நீர் கொட்டிருச்சு அணி. கீர்த்தியை நிக்க வச்சுட்டு துணி எடுக்க போனா, அவளை அங்க நிக்காம என்னோட வந்துட்டா. துணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அண்ணி, சாரி அத்த என குற்ற உணர்வில் கண்கள் கலங்கி நிற்க மதுவிற்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. தாய்க்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற கோபம் என்றால் அதற்கு காரணம் சைந்தவி என்றதும் இலவச இணைப்பாக கூடுதலான கோபம் வந்தது. சாரி சொன்னா உடனே அவங்க வழி போயிடுமா? இந்த டைல்ஸுக்கு நீர் கொட்டியிருந்தா கூட தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? அசால்ட்டா சாரின்னு சொல்ற. வழியில துடிக்கிறது எங்க அம்மால? வயசானவங்க இருக்காங்க, உடனே அந்த நீரை அப்புறப்படுத்தணும்னு தோணல உனக்கு? அலட்சியம்ல? அதுக்குள்ள யார் வந்துட போறாங்கன்னா இருந்துட்டல நீ என்று திட்ட இவளுக்கு அழுகையாக வந்தது. மது, போது திட்டுறத நிப்பாட்டு. ஏன் இப்படி அவளை திட்டுற? எல்லாம் என்னோட தப்புதான், பார்க்காமலே காலை வச்சுட்டேன், அதுக்கு போய் பிள்ளை திட்டுற. விடுடி, தெரியாம நடந்த விஷயம்தான், அதுக்கு தாம் தும்னு குதிக்காத, விடு. எப்படி விட சொல்ற? இப்படியே அலட்சியமாயிருந்தா நாளைக்கு வீட்டுல வேற ஒரு ஆளுக்கு வேற எதுவும் நடந்தா என்ன பண்றது? இப்படி வந்து உங்களை உட்கார வச்சிருக்கான். இவ்ளோ நாள் நீங்க நல்லா தானே இருந்தீங்க, உடம்பு வலி இருக்குதான், அதுக்காக இப்படி நீங்க விழுந்தது இல்லல்ல. இப்ப பாருங்க, கால் பிசகி போற அளவுக்கு வந்திருக்கு. கல்யாணம் கட்டி வந்து ஒரு வாரம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு. வந்தவன் நேரமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை. ஜாதகத்தை பாத்தீங்க தானே? இப்படி ஒரு வாரத்திலே உங்களை உட்கார வச்சிருச்சு. என்ன ராசியோ இவளுக்கு என வார்த்தைகளை கடித்து துப்ப உள்ளுக்குள் துடித்து போனாள் தவி. மது, வார்த்தையை விடாத. இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி பேசுற? நான் விழுந்ததுக்கும் இவ ராசிக்கும் என்ன சம்மந்தம்? அத பத்தி ஏன் பேசுற? அவ மனசு புண்படாதா? உண்மையதான் சொன்ன, எனக்கு அவளை பத்தி கவலை இல்ல. நீங்க வழியில எப்படி துடிக்கிறீங்க பாருங்க. இவ தானே காரணம், இவளால தானே விழுந்தீங்க. இதிலே தெரியல இவ வந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும்னு. இன்னமும் என்னென்ன நடக்க போகுதோ. மது, மருமக வந்த நேரம் நல்லாதான் இருக்கு. அவளை பேசி முடிச்சதும் தானே கிருஷ்ணா வேலைக்கு 2 மாசம் கழிச்சு போக வேண்டியவன் நாளைக்கே போக போறான். உன் உதாரணம் தான் தப்பா இருக்கு. நான் தான் கவனம் இல்லாம காலை வச்சேன். அதுக்கு ஏன் அவளை உன் கொடுக்கு நாக்களை கொட்டுற? நானே வழியில இருக்க, மேலே ஏதாவது சொல்லி என் பிரஷர் ஏத்தாத என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆட்டோவில் இருந்து இறங்கிய மூர்த்தி ஜோதியை கைத்தாங்களாக கூட்டி சென்று உட்கார வைத்தார். மதுவும் அவர்களுடன் சென்றாள். தனியாக அமர்ந்த சைந்தவி முகத்தை மூடி மதுவின் வீரிய வார்த்தைகளை தாங்க முடியாமல் அழ, அத்த சாரி, என்னாலதானே நீங்க திட்டு வாங்குனீங்க, வெரி சாரி அத்த என்று அவளும் அவள் முன்னே நின்று அழ முகத்தை துடைத்துவிட்டு, உன்னால இல்லடா, விடு என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு அணைத்து கொண்டாள். ஸ்கேன் செய்து பார்க்க பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை, லேசான வீக்கம். 1 வாரத்திற்கு காலை அசைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டனர். மருந்து மாத்திரையுடன் மீண்டும் ஆட்டோ பிடித்து வரும் வேளையில் மூர்த்தியிடம் மது பேசிய வார்த்தைகளை எல்லாம் ஜோதி சொல்ல மூர்த்தி அதிர்ந்து விட்டார். மது, என்னம்மா பேச்சு இது? உங்க அம்மாக்கு கவனம் இல்லாம நடந்த விஷயம். இது எதுவுமே வேணும்னு செய்யப்பட்டதில்ல. படிச்ச பொண்ணா இருக்க, மருமக வந்த நேரம்னு சொல்லி ஹைதர் காலத்து பேச்சு பேசியிருக்க. கிருஷ்ணா அங்க இருந்திருந்தா இப்படி நீ பேசியிருப்பியா? அவனை நினைச்சு பாத்திருந்தா உனக்கு இப்படி பேச தோணி இருக்குமா? சைந்தவி கிருஷ்ணா கிட்ட சொல்லி அழுதா என்ன பண்ணுவ? கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணாவா இருக்கணும்னா நீ சைந்தவிய நம்ம வீட்டு பொண்ணாதான் பாக்கணும். அந்த பொண்ணு மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கணும் உனக்கு புரியலையா மது? நீ அனுபவிச்ச வழியா அவளுக்கு கொடுக்க நினைக்கிறியா என அவர் கேட்க மதுவிடம் பதில் இல்லை. அமைதியாக வந்தாள்.